ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்குக்கிக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ ஸ்டோரி வந்துட்டு டைட்டில் என்ன அப்படின்னா அதே தான், ஹார்ட்லெஸ் மாஃபியா. ஓகேங்களா? ஸோ அது அந்த டைட்டிலில் நம்ம ஜங்குக்கிக்கு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இது வந்துட்டு ஒரு வில்லேஜ் டைப்பில் இருக்கிற ஸ்டோரி. ஓகேங்களா? அதாவது மாஃபியா தான், பட் எப்படின்னா ரவுடின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதாவது வில்லேஜ் சைடெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே டே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு 10th கிளாஸ் போகிறீங்க, நீங்கள் தான் ஒயின். ஓகேவா? ஸோ நீங்கள் 10th போயிட்டுருக்கப்போ செம்மையாக வந்துட்டு படிக்கிற ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல. நம்மளை ரொம்ப லேட் நைட்டாக தான், அதாவது சில ஸ்கூல்லலாம் லேட்டாக தான் விடுவாங்க. சில பேர் வந்துட்டு நேரமாக விடுறேன்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி லேட்டாக தான் அந்த ஓவர் ஸ்டடியெல்லாம் இருக்குல்ல, நைட் ஸ்டடி அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கும். ஸோ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டே இருக்கீங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் மேடம் வந்துட்டு படிப்பில் பதுக்கா தான். ஸோ ஒரு மாதிரி மண்டையில் ஏறாது, கொட்டு வாங்கி ஒரு மாதிரி தலை டெய்லி வீங்கி போயிருக்கும். அந்தளவுக்கு வாங்குவீங்க எல்லாத்துக்கிட்டையும், எல்லா ஸ்டாஃப்கிட்டையும். ஓகேவா? ஸோ அப்படி தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் 1 hour கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. 8:30 மேலே தான் விடுவாங்க உங்களை மட்டும். உங்களை அப்புறம் 2-3 ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சாரா. ஓகேவா? ஸோ நீங்கள் சாரா அப்படின்னு 2-3 பொண்ணுங்களை வந்துட்டு ரொம்பவே மக்குன்னு தப்பு இல்லை, உங்களுக்கு படிப்பு மண்டையிலே இல்லை, மற்றபடி நீங்கள் ரொம்பவே ப்ரில்லியன்ட்டு தான். ஓகேவா? ஸோ படிப்பு மட்டும் கொஞ்சம் எட்டக்காக நின்றுக்குது. அதனால் நீங்களும் வந்துட்டு சாமி டெய்லி கிளாஸ் வச்சு சாவடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி வந்துட்டு புலம்பிகிட்டே தான் போவீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் கிளம்பிட்டீங்க. காலைல உங்கள் மம்மி வந்துட்டு, வயனே ஒழுங்காக படிச்சு சொல்லடி, நீ படித்தா மற்ற பிள்ளைங்களை விடுற மாதிரி உன்னையே கொஞ்சம் சீக்கிரமாக 6 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்கல்ல, நீ ஏன் இப்படி பண்ணுற? ஒழுங்காக படிக்காதனால இந்த மாதிரி ஏற்ற வரைக்கும் ஒன்று வச்சு சாவடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ஸ்கூலில் வந்துட்டு ஸ்கூல் டைம் என்ன 4:30, அந்த டைம் முடிஞ்சால் என்னோடய பொண்ணை வீட்டுக்கு விடணும், என் பொண்ணோட சேஃப்டிக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவீங்க? அவள் தனியாக வரல அப்படி இப்படின்னு சொல்லி நீ என்ன 5 மணிக்கெல்லாம் அனுப்பி விட சொல்ல மாட்டியா? என்னன்னா நீயே வந்துட்டு இன்னும் 10 மணி வரைக்கும் உட்கார வச்சிருப்ப போலையே, நீ சரியில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட அம்மா கிட்ட சண்டை போட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா, நீ திருந்த மாட்டடி, டெய்லி கடை 8:30 வரைக்கும் கடை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படியே கூடவே ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அது சாப்பிட தான் டைமே இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்து கிளாஸ் வந்துகிட்டே இருக்கும். காலையிலேயே மம்மிக்கிட்ட ஒரு வழியாக அடமெல்லாம் பிடிச்சி சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ ஸ்கூலுக்கு வரும்போது ஐயோ கடலை எப்படி எங்காவது ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி அந்த டைம்ல ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்ல, ப்ரெஷர் பண்ணுவாங்கல்ல, வீட்லேயும் வந்துட்டு படிப்பாங்க, ஸோ ஸ்கூலில் வந்துட்டு படிப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன்லாம் இருப்போம்ல. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் ரொம்பவே மென்டலி டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க. பட் இருந்தாலும் அந்த டைமில் படித்து தானே ஆகணும். சரி ஓகேன்னு நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க. அங்கே வந்துட்டு அந்த ஸ்கூல் இந்த 4:30 வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே வந்துட்டு உங்களால் அங்கே உட்காரவே முடியல. எல்லோரும் பாதி பேர் கிளம்புவாங்கள்ல. ஸோ அவங்களெல்லாம் மற்ற கிளாஸ் பொண்ணுங்களாம் கிளம்புவாங்கள்ல, 9th 8th இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு போகலான்னு தோணுது. பட் வேறு வழி இல்லை, அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களை போட்டு வாட்டி வதைக்கிறாங்க, முடியல, அப்படியே கடுப்புலேயே வந்துட்டு உட்காந்துட்டு. ஸோ இதில் மண்டைக்கட்டு வேறு உங்களுக்கு சாராகும் மாற்றி விழுது. அப்படியே வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு மேக்ஸ் தான். ஸோ உங்களோட மேக்ஸ் சார் வந்துட்டு இந்த சமெல்லாம் போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு மண்டிலே ஏற மாட்டேங்குது. அப்படியே வந்துட்டு அவர் இன்றைக்கி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீ இதை முடிக்காமல் இன்றைக்கி வீட்டுக்கு போகக்கூடாது, என்ன ஆனாலும் சரி அப்படின்ட்டாங்க. 2 சம தான், அதை தான் வந்துட்டு உங்களை போட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மேடம் வந்துட்டு அதுவே வந்துட்டு திக்கி திணறீங்க. ஒரு 5 ஸ்டெப்பு தான் இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபார்முலா வச்சு அதை அப்படியே போடுறதான். பட் அதுவே உங்களால் போடவே முடியல. ஒன்றுமே புரியாத மாதிரி முழிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் சாருக்கு கட்டுப்பாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா 9:30 வரைக்கும் உங்களை வச்சுட்டு விடவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ சாராவே விடலை, உங்களே விடலை, இன்னொரு 4-5 பசங்க பொண்ணுங்க, மொத்தமாக ஒரு 10 பேர்த்த விடவே இல்லை. அவங்க வந்துட்டு என்னாலும் சரி இன்றைக்கி இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகிறீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ 9:30 ஆயிடுச்சு, சரி போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நீங்கள் இன்னும் போட்டு முடிக்கல. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த கணக்கே வரல, நீங்கள் போடவே இல்லை. ஆனாலும் 9:30 மேலே ஆச்சு அப்படின்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே விட்டுறாரு. நாளைக்கு வந்து மரியாதையே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டால் போதும் சாமின்ட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. மேடம்க்கு வந்துட்டு டைம்லாம் தெரியாது. ஸோ அவங்க விடுற டைம் வந்துட்டு 8:30 அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கையில் வாட்செல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு 8:30 தான் ஆயிடுச்சு, அதனால தான் விட்டுட்டாங்க, என்றைக்கும் போகல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஆனால் அப்படியே ஸ்கூல் விட்டு வெளில வந்தால் ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் வில்லேஜ் சைடு வேறையா. ஸோ பாதி பேர் தூங்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க, என்னடா அது இன்னும் இன்றைக்கி யாருமே காணோம், எல்லாம் எங்கே போயிட்டாங்க, ஏதாவது ஓடிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி இப்படி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு பாதி தூரம் சாரா வருவா. ஓகேவா? அதுக்கு மேலே அவள் வேறு பக்கம் போயிடுவா, நீங்கள் வேறு பக்கம் வரணும். ஸோ நீங்கள் தனியாக தான் நடந்து போகணும். ஸோ நீங்கள் இப்போ தனியாக நடந்து போயிட்டுருக்கப்போ சடனாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ரோட்டில் வந்துட்டு ரொம்பவே சத்தமே இல்லாமல் இருக்குது, நாயெல்லாம் கத்திட்டு இருக்குது. உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ரொம்ப பயம் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இப்போது அந்த பக்கம் நாய் வந்துட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்குது. அது வேறு பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. ஒரு வேளை வந்து கடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் அந்த வழியை தாண்டி தான் போகணும். அது தாண்டி போனால் தான் அவங்க வீடு. வேறு ஷார்ட்கட்டு வேறு எந்த ரோடுமே இல்லை. அது ஒரே தடம் தான். அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு இட்டம் மெதுவாக வச்சு போகிறீங்க. அவன் வந்துட்டு இன்னும் நாய் சத்தமாக கத்திகிட்டே இருக்குது. அங்கே அந்த நாய் கடிச்சிருமோ அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க. நான் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா தான் தெரியுது அந்த நாய் சும்மா கத்தலை, உங்களை பார்த்தும் கத்தலை, வேறு ஒருத்தனை பார்த்து கத்திட்டு இருக்குது. அவன் செம்மையாக குடிச்சிருக்கான். அப்படியே குடிச்சிட்டு அப்படி தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்க பின்னாடி வந்துட்டுருக்கான். அதனால தான் அது உங்களை பார்த்து கத்துற மாதிரி நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ அந்த நாய் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் உங்ககிட்ட வராமல் கத்திகிட்டே இருக்கும். திரும்பி பார்த்தா உங்கள் பின்னாடி ஒருத்தன் வந்துட்டுருக்கான். அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்த்து செம்மையாக பயந்துட்டீங்க. ஏன்னா அவன் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டான். அப்படியே வந்து கேட்குறான், என்ன நேரத்தில் பிள்ளைங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்ருக்கான். அவ்வளோதான் உங்களுக்கு அப்படியே பயங்கரம் பயம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் என்றைக்குமே ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அவ்வளோ பயந்துட்டு நிற்கிறீங்க. பயத்தில் அப்பான்னு கத்தவும் ஆரம்பிச்சிட்டிங்க. அங்கேருந்து கத்தினவங்களோட டேடிக்கு மட்டும் எப்படி கேட்கும்? ஸோ அவருக்கும் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த டைமுக்குள்ளே அப்பா வந்தால் அப்பா கூப்பிட்டு போயிடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு யாருமே தெரியாதுல்ல அந்த ஊருக்குள்ளே. ஸோ அதனால் அப்பான்னு கத்திகிட்டே இருக்கீங்க. ஆனாலும் யாரும் வந்த மாதிரி கிடையாது. அந்த பக்கம் அந்த நாய் மட்டும் இன்னும் உங்களுக்காக தான் கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அவனை கடிக்கிறதுக்கும் வருது. ஆனாலும் அவன் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்பவே வம்பு பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவ்வளோதான், உங்களுக்கு பயம் ஆகிடுச்சு, ரொம்பவே பயம் ஆகிடுச்சு. அவனும் வந்துட்டு உங்களை ரொம்பவே அப்யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கானா. அப்படியே வந்துட்டு கரெக்டாக எப்படின்னா ஒரு அடி சப்புன்னு அவன் மேலே விழுது. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா ஒரு பர்சன் வந்துட்டு வில்ல கையில் பிடிச்சிட்டு நின்றுருக்காரு. அது வேறு யாரும் கிடையாது, ஜேகே தான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. எங்கே இவனும் வந்துட்டு நம்மளை ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோ அப்படின்ட்டு அந்த பயத்தில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு வில்லை வச்சு சப்புன்னு வந்துட்டு அது அந்த வில்லை வச்சு கல் எடுத்து அடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இந்த வில்லில் கல்லை வச்சு அடிச்சிருக்காரு. அவன் தலையிலே வந்து விழுந்திருக்கும். அது எவ்வளோ கொஞ்சம் தான் அவனை கொலிக்கும். ஸோ திரும்பி பார்த்துட்டே நீ ஆடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சண்டைக்கு போகிறான். ஸோ ஜேகே வந்துட்டு நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ யாருன்னு மாதிரி சொல்லிட்டா, நீ இருக்கு இந்த நேரத்தில் இங்கே இருக்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற ஒடி பையில அப்படி இப்படின்னு பேசுகிறான். ஆனால் ஜேகே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஊரில் இவ்வளோ பெரிய ரவுடி நான், என்ன யாரும் உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி போட்டு லெஃப்ட் ரைடுன்னு வாங்கி வெளுத்துட்ருக்காரு. ஸோ ஜேகே அடிச்சடியில் அவன் செம்மையாக பயந்து அங்கேருந்து ஓடியே போயிடறான். அதுக்கப்புறம் ஜேகே உங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே நின்றுருக்கீங்க, செம்மையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ எதுக்கிட்டே அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. சின்ன பொண்ணு தான், நஷ்டம் பயமாக இருக்கும்ல. சரி ஓகே, இங்கே பாரு, எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்துட்டுருக்க, உனக்கு என்ன அறிவில்லையா? எதுக்கு இந்த டைமில் இங்கேருந்து கிளம்பிட்டுருக்கா? அது ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட மாற்றல, எங்கள் ஸ்கூல்லேருந்து வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் 8:30 தான் முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 8:30 முடிஞ்சது 8:30 போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் 8:30 தான் முடியும், இப்போ தான் விட்டாங்க 8:30 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மணி இப்போ 9:45, கிட்டத்தட்ட 10 மணி ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. உங்களுக்கு அப்படியே செம ஷாக்கு. அட பாவி மேக்ஸு சாரே, இப்படி பண்ணிட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் பயமாக அழுக வருது. அழுக வந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஆனால் ஜேகே இருந்துட்டு கண்டபடி திட்டுறாரு. ஏன் லேட்டாக வந்தால் வந்துட்டு உங்கள் ஸ்டாஃப் கொண்டு வந்து விட மாட்டாங்களா பிள்ளைங்கள கூட? அப்படி இல்லைனா கூட உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி வந்து கூட்டு போக சொல்ல மாட்டாங்களா? இப்படி தனியாக விடுவாங்களா அவுத்துற மாதிரி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் எச்சா அழுதுகிட்டே இருக்கவும், சரி அழுது தொலையாதா வீடுங்க அப்படின்னு கேட்குறாரு. வீடு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தெரு சொல்கிறீங்க. உன்னை இந்த ஊருக்குள்ள நான் பார்த்ததே இல்லை, புதுசாக தெரியல அப்படின்னு கேட்கவும், நான் எங்கேயும் வரமாட்டேன், ஸ்கூல் போவேன், வீட்டில் இருப்பேன், அவ்வளோதான், நான் வெளியே வேறு எங்கேயும் போக மாட்டேன், நான் கோயிலுக்கு கூட போனதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த டீட்டெயிலாக எனக்கு தேவையில்லை, பார்த்ததில்லையேன்னு சொல்லி கேட்டேன், அவ்வளோதான் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வராரு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு உங்கள் வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து விட்டுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ணாவா? ஏய், தேங்க்ஸ் வேண்டாம், வெங்காயம் வேண்டாம், கிளம்பிங்கண்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு சரி அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு மறுபடியும் ஓடிடுறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. என்ன அண்ணான்னு கூப்பிட்றா, எனக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரே மேலே கிளி பார்த்துக்கிறாரு. ஸோ நீங்கள் உள்ளே ஓடி இருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மா கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்காங்க, எங்கடா இவளை இன்னும் காணோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்ததுமே ஒயன் இன்ன வரைக்கும் என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே கண்ணில் கலங்குது, சொல்லிடலாமான்னு பார்க்குறீங்க. ஆனால் அப்படியே ஜேகே சொன்னது யோசிக்கிறீங்க. ஏன்னா ஜேகே வரும்போது சொல்லியிருப்பாரு, வீட்டில் போந்து ஓனும் பேர் வச்சு அழுது ஏதாவது அவங்கள பயப்படுத்திடாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குறேன் ஓகேவா, வீட்டில் அம்மாட்டது இப்போதைக்கு சொல்ல வேணாம், பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு அது புரியுது, சொன்னீங்க அப்படின்னா அம்மா ரொம்ப பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி கொஞ்சம் கிளாஸ் டைம் ஆகிடுச்சு, படிக்கவே இல்லைன்ட்டு அந்த ஆள் விடவே மாட்டேன்ட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அழுகலை, இந்த மாதிரி பிரச்சனை நடந்தாலும் சொல்லலை. அப்படி இருந்துட்டு சரி ஓகே, இனிமேல் இந்த டைமுக்குலாம் வராத, நான் வேணால் வந்து சொல்லிட்டா நேரமாக விட சொல்லின்னு கேட்குறாங்க. வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க.
ஸோ அப்படியே வந்துட்டு அந்த அன்றைக்கி ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங்கும் ஸ்கூல் போகிறீங்க. ஸ்கூலில் போய்ட்டு உட்காந்துட்டு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஓகேவா, படிக்க வருதோ இல்லையோ ஆனால் படிக்க ட்ரை பண்ணுவீங்க. அது மாதிரி தான் படிச்சுட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் டைம்லாம் போயிட்டே இருக்குது. அப்படியே இந்த ஸ்பெஷல் கிளாஸ் டைம்லாம் வர ஆரம்பிக்குது. நீங்கள் வந்துட்டு இன்றைக்குமா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோ தெரியல அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக உங்களோட கிளாஸ்க்கு முன்னாடி, ஓகேவா, அந்த கதவுக்கு முன்னாடி யாரோ வந்து நின்று அப்படிங்கிற மாதிரி சத்தம் கொடுக்குறாங்க. யாரா நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க, எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ திரும்பி பார்த்தா அது ஜேகே தான். நீங்கள் அப்படியே திருன்னு முடிச்சுட்டே இருக்கிறீங்க, இந்த அண்ணாவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பக்கம் உங்களோட மேக்ஸ் சார் தான் நின்றுருக்காரு. அவர் தான் ஏன்னு கூப்பிட்ருப்பார் போல். ஸோ அவர் வந்துட்டு யார் தம்பி கூப்பிட்ற, யாராவது தங்கச்சி தம்பி இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னது தங்கச்சிங்களா, அடித்து பழங்கள்லாம் கழட்டிடுவேன், வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ அப்படியே உங்களோட மேக்ஸ் சார் தின்னு முடிச்சுட்ருக்காரு. என்னடா இது, நம்ம ஒரு சார் நம்மளை மரியாதைலாம் கூப்பிட்றான்ட்டு, பாருப்பா என்ன பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கிற மரியாதைலாம் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லவும், உனக்கெல்லாம் என்ன மரியாதை, வாடா வெளியே அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ அவரும் போகிறாரு. போனதுக்கப்புறமா அதாவது ரொம்பனா உங்கள் போர்டு கிட்டேருந்து அந்த கதவு கிட்ட ஜேகே நிற்கிற இடத்துக்கு வரைக்கும் தான், ஓகேவா. ஸோ அந்த அன்றைக்கி போனதுமே எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க, என்னடா அது இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்ட்டு. ஸோ ஜேகே என்ன பண்ணுறாரு, அப்படியே தலையிலே 2 கொட்டுறாரு உங்கள் மேக்ஸாக இருக்குது. அங்கே எல்லாத்துக்கும் சிரிப்பாக இருக்குது. ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் கொட்டுவார். ஆனால் அவரை ஒரு ஆள் கொட்டுறதுனா அது ஜேகே தான். அப்படியே எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கவும் உங்கள் சாருக்கு செம கடுப்பாது. எங்கள் பேர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீ பண்ணு, நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஜேகே சொல்லவும், நீ என்ன பண்ண போகிறா, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. என்ன பண்ணியா, என் டாடி உங்கள் வீட்டில், அதாவது எல்லாத்த வீட்டிலேருந்து உங்ககிட்ட படிக்கிறதுக்கு பிள்ளைங்களை அனுப்புனா 9:30 மணி வரைக்கும் கிளாஸ் வைப்பியா நீ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ நேற்று நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குல்ல உங்களுக்கு, ஸோ அதனால தான் பேசுகிறாருன்ட்டு. இந்த அண்ணா இப்போ அதெல்லாம் சொல்கிறாரு, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜேகே இருந்துட்டு 10 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் நீ கிளாஸ் வச்சு, அதுக்கப்புறம் சரி நீ வைக்கிற பிள்ளைங்க படிக்கட்டும் தான் அக்கறை, பரவாயில்ல. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வெட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், 10 பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் வீடு ஒவ்வொரு பக்கம் இருக்குது, நான் போக முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. தெரியுதுல்ல, போக முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ நேரம் கிளாஸ் வைக்கிறேன், அவங்க படிக்கல 2வது விஷயம், ஆனால் 5 மணி ஆனால் அவங்கள விட்டுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லவும், அதை எப்படி அப்புறம் எப்படி மார்க் வரும் அப்படின்னு கேட்கவும், நீ பண்ண வேலைக்கு என்ன ஆகிருக்கு தெரியுமா, நேற்று நீ ஜெயிலில் இருந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அப்படி கத்துறாரு. ஸோ உங்கள் சார் வந்துட்டு, நான் என்ன பண்ணேன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்கவும், ஏண்டா 9:30 மேலே விடுற, அந்த பிள்ளைங்க சேஃபாக வீட்டுக்கு போகிறாங்களா என்னங்கிறது உனக்கு தெரியுமா, எல்லாம் இந்த ஊரெல்லாம் வந்துட்டு என்ன சிட்டியா, எல்லாரும் வந்துட்டு ஆள் நடமாட்டிருக்கிறதுக்கு, எல்லோரும் 7 மணி ஆனால் எழுந்து போய் தூங்கிடுவாங்கன்னு தெரியும்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த 1-2 தரதாளிங்க குடிச்சிட்டு தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. அவனுங்களால இங்கேருந்து வீட்டுக்கு போகிற பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, பொண்ணுங்க பசங்க யாருக்காக இருந்தாலும் சரி, எத்தனாவது பிரச்சனை அப்படின்னா யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு பயமாக இருக்குது. அப்போ நேற்று யாருக்காவது பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்காரு. யாருக்காவது நேற்று ஏதாவது பிரச்சனை அப்படின்னு இவரும் கேட்குறாரு. இல்லாமல் தான் நான் வந்து இந்த மாதிரி பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சப்புன்னு கண்ணத்துலேயே 2 அரைஞ்சிடுறாரு உங்கள் சாரையே. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி அதாவது ஸ்டூடெண்ட்டு முன்னாடி இந்த மாதிரி அடிச்சு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ அப்படிதான் ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காரு. ஸோ ஜேகேக்கு கடுப்பாயிடுச்சு. முன்னால் நேற்று ஒரு பொண்ணு செத்தே இருப்பா, தேவையில்லாமல் இத்தனை பிரச்சனை. நான் அன்னைக்கு, அதாவது அந்த டைமில் நான் போனங்காட்டிக்கு பரவாயில்ல, போகலன்னா அவள் ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்லுவா, ஃபேமிலிக்கு பதில் சொல்கிறது 2வது பிரச்சனை. அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, அறிவில்லையா அவனுக்கெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காரு. ஸோ இந்த சாருக்கு புரிஞ்சிச்சு, சாரிங்க என் மேலே தான் தப்பு, அவங்க படிக்கணும்னு அக்கறைப்பட்டனே தவிர அவங்க சேஃப்டியில் நான் அக்கறை வைக்கல, நான் இனிமேல் நேரமாக விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எத்தனை மணிக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்கவும், 8:30 விட்டுறங்க அப்படின்னு இன்னும் பைத்தியக்காரன் அப்படியே பேசுகிறான். ஸோ ஜேகே கடுப்பாயிடுச்சு. போட்டேன்னா பாரு, இனிமேல் எல்லாத்தையும் எந்த டைமுக்கு விடுறீங்களோ அதே டைமுக்கு எல்லாத்தையும் விடுறேன் சரியா, அதுவும் முக்கியமாக இவ்வளோ விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே பேபா நின்றுட்டுருக்கீங்க. அங்கே அந்த சார் பார்க்குறாரு. அப்போ இந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனையோ, ஒரு வேலைவா அண்ணனா இல்லை பாய் ஃப்ரெண்டா, இந்த வயசுலேயே பாய் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுக்கிற ஆளுங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. நீங்கள் அந்த பொண்ணோட அண்ணாவான்னு கேட்கவும், என்னடா சும்மா அண்ணான்னு கேட்டேக்கிறேன், அண்ணா அந்த தான் வந்து கேட்கணுமா, இல்லைன்னா கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்திட்டு இருக்காரு. ஸோ சரி ஓகேப்பா, இனிமேல் நான் அந்த பொண்ணை சீக்கிரமாக விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு இல்லை, எல்லாத்தையும் விடுறேன் சரியா, 5 மணிங்கிறப்போ இங்கே கிளாஸில் யாருமே இருக்கக்கூடாது, எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடணும் சரியா, நான் வந்து செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி தான் அந்த டைமில் வந்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே இதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு உங்களோட சாரை சொல்லிடுறாரு. அப்படியே 4-5 அரை வேறு வாங்கியிருப்பாரு. அப்படியே கடன் தெச்சிட்டு அவரும் போகிறாரு. கலிக்காலம் படிக்கிறதுக்கு நான், அதாவது நல்லா படிக்கிட்டு இருந்தாலும் நான் கிளாஸ் எடுத்தேன், அதில் இவ்வளோ பிரச்சனை வருமா,
சே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அச்சோ கடவுளே, இந்த வருஷத்துலேயே நான் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக கிளம்புறது இன்றைக்கே தான், அந்த அண்ணாவுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் தேடிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ தானே ஜேகே கிளம்பியிருப்பாரு. ஸோ அப்படியே பக்கத்தில் எங்கேயாவது இருப்பாரான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு இருக்க மாதிரி பார்க்குறீங்க. ஸோ பார்த்ததுமே அண்ணா அண்ணா அப்படின்னு கத்துறீங்க. அவருக்கு அது கேட்கல. அண்ணா அண்ணா நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் வேறு நிறைய வெயிட்டாக இருக்கும்ல, ஸோ லஞ்ச் பேக்கு அந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு பின்னாடியே ஓடுறீங்க. அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறாரு, எவடா அது அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ட்டு மூச்சு வாங்க சொல்கிறீங்க. எது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் இல்லை, அப்புறம் என்ன சொன்னீங்க? தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும், இங்கே பாரு என்ன உங்கள் அம்மாவை என்ன பெற்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்கண்ணா. அப்புறம் எதுக்கு என்ன நான் நேரத்தில் கூப்பிட்டே இருக்கேன்? என் பேர் ஜேகேன்னு மட்டும் கூப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. எப்போ பார்த்தாலும் சும்மா நன்னான்ட்டு வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு முன்னகிட்டே போயிட்டுருக்காரு. ஜேகே அண்ணா அப்படிங்கிறீங்க, ஆடி சரிப்பால் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி வந்து நங்கு மண்டையிலே கொட்டிட்டு இருக்காரு. ஐயோ அதில் கொட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு அண்ணன் கூப்பிடாதீ அப்படின்னு கத்துறாரு. சொன்னீங்க சரிங்க அண்ணன் கூப்பிடல, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் நீங்களும் கிளம்பிடுறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சரி ஓகே பத்திரமா போயிட்டு வா, இல்லை தனக்கு இது வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இந்நேரத்தில் தானே போகிறேன், நேரமாக போனால் தனக்கு இது தேவையில்லை நான் அனுப்பிக்கிறேன் அப்படின்னு நீங்களும் சொல்லிடுறீங்க. சரி ஓகே பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்து போயிடுறாரு. நீங்களும் உங்கள் வீட்டை பார்த்து போயிடுறீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மாவுக்கு செம ஷாக்கு. ஒயினே என்ன காய்ச்சலா என்னாச்சுன்ட்டு உங்கள் ஓடி வந்து தொட்டு பார்க்குறாங்க. ஏன்னா நேரமாக வந்துட்டீங்களா அதனால. இல்லைம்மா விடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும், எதுக்கிட்டே அப்படி நேரத்துலேயே வந்துட்டேன், ஸ்கூல் விட்டு முடிக்கிட்டாங்களா, அவ்வளோதான் நான் இனிமேல் ஸ்கூல் போக முடியாதா, என்னடி தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா, இனிமேல் என்னை நேரமாக விட்டுருவாங்க, என்னத்துல எல்லாத்தையும் நேரமாக விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னீங்க இந்த மாதிரி நேற்று ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா, அதனால தான் வந்துட்டு விட்டுறாங்க. அது ஒரு அண்ணா தான் வந்துட்டு காப்பாற்றினாங்களா, ஸோ அந்த அண்ணா வந்துட்டு சாரை அடிச்சிட்டாரு, அது மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போய் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மாவுக்கு செம பயமாக இருக்குது. ஸோ உங்களோட அம்மா ஒயின் என்னடி பேசிகிட்டு இருக்கா, அப்போ நேற்று சொல்ல வேண்டியதானே, அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நேற்று சொன்னால் நீ ரொம்ப பயந்துருப்பேன், அதனால தான் சரி நாளைக்கு சொல்லிக்கோ, இன்றைக்கி எதுவும் சொல்ல வேணாம், நான் தான் பார்த்துக்கிட்டேன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்றைக்கி ஸ்கூலில் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் வந்துட்டு நேரமாக கிளம்பிக்கணும்னு சொல்லிட்டு சாரையும் வந்துட்டு 2 அடியெல்லாம் அடித்து மரியாதை நேரமாக விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிருக்காருமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது சாரையை அடித்தாங்களா, ரொம்ப பெரிய ஆளும் அப்படின்னு கேட்கும். இல்லைம்மா என்னை விட கொஞ்சம் பெரிய பையன் அவ்வளோதான், மற்றபடி ரொம்ப பெரிய பையன் இல்லை சின்ன பையன் தான் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. என்னது பொறுக்கி பையனாக இருக்கிறான், சாரி அடித்தானா அப்படின்னு நீங்கள் கேட்கும். அதாவது உங்களோட அம்மா கேட்கும். உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, ஏம்மா என்னை காப்பாற்றிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை மறுபடியும் வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி வந்து அடித்தா நீங்கள் என்னடானா பொறுக்கின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போடுறீங்க. உங்கள் அம்மா அவனுக்காக என்கிட்டே சண்டை போடுற நீன்னு கேட்குறாங்க. அப்புறம் இல்லைம்மா அது வந்துட்டு நான் சொல்கிறேன் என்னை காப்பாற்றினாங்கல்ல, ஸோ இந்த மாதிரிலாம் பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க, பரவாயில்ல அந்த பையன் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும்ல, பொண்ணு பயந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களும் கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு கொஞ்ச நாள் ஸ்கூல் போயிட்டு இருக்கிறீங்க, நல்லா தான் போயிட்டுருக்குது, நேரமாக விட்டுறாங்க, அப்படி ஜாலியாக வந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நேரமாக வந்துமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, மறுபடியும் வந்துட்டு 4-5 பேர் வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன பேர் என்ன அப்படி இப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் வந்துட்டு சமயம் பயந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே தைரியம் இருக்க மாதிரி பேசுகிறீங்க. ஆனாலும் அவங்க ரொம்பவே கலாய்க்கிறாங்க. உங்ககிட்ட வந்து நின்றுட்டு சும்மா அது இது பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவங்கள அந்த பக்கம் வந்து நகரவே விட மாட்டேங்கிறாங்க. பயமாக இருக்குது வேறு உங்களுக்கு, அந்த இடத்துலையும் வேறு யாரும் இப்போதைக்கு இல்லை. ஸோ சமயம் பயந்து நின்றுட்டு இருக்கப்போ மறுபடியும் டக்குன்னு வந்து அந்த இடத்துல ஜேகே தான் வராரு. ஸோ வந்துட்டு அவங்களெல்லாம் அடித்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப உங்களை பார்க்குறாரு. தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்ல வரவும், இங்கே பாரு வாய் மூடு, எப்போ பார்த்தாலும் உனக்கு ஏதாவது பிரச்சனை தானா, ஒரு நாளைக்கு கூட நீ கம்முன்னு இருக்க மாட்டியா, நைட்டில் விட்டால் தான் பிரச்சனைன்னு சொல்லி மார்னிங் அதை கொஞ்சம் பகல்லையே கிளம்ப சொல்லி சொன்னேன். அப்பவும் வந்து 4 பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி உன் பிரச்சனை, யார் ஊருக்குள்ளே ஏதாவது வம்பு இழுத்து வச்சிருக்கியா, இல்லை உன் அப்பாவுக்கு எதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, என் அப்பாவுக்குலாம் யாரும் எதிரி இல்லை, எல்லாத்துக்கும் எங்கள் அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அதான் எல்லாத்துக்கும் உன்னையும் பிடிக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் பார்க்கவும், இல்லை எங்கே பார்த்தாலும் உங்கள்கிட்டயே வந்துட்டு எல்லோரும் பிரச்சனை பண்ணுறாங்களா, அதனால கேட்டேன், சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. தேங்க்ஸுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல வா நானும் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறாரு. ஸோ உங்களோட வாசல் வரைக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் உங்களோட
அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அம்மா பேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவர் வந்துட்டு ஏய் வசந்தி வசந்தி அப்படின்னு கத்துறாரு. உங்களோட அம்மா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. நீங்கள் வாய் மூடுங்க, என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க, அம்மா பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வாய் மூடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மாவை போட்டு நல்லா திட்டிட்டு இருக்காரு. இல்லை உங்களுக்கெல்லாம் அதுவே இல்லையா, சரி ஓகே, உங்கள் வீட்டில் உனக்கு ஒரு பொண்ணு தானே இல்லை 2-3 பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தி தான்ப்பா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போது ஒருத்தி தானே, வீட்டில் நான் சும்மா தானே வெட்டி ஆக்குறேன், ஸ்கூல் டைம் முடிஞ்சால் வந்து கூப்பிட்டு போக மாட்டியா, உன் பிள்ளை எப்போத்தாலும் எங்காவது ஒரு முட்டி சந்தில் போய் ஆட்டது மாட்டிக்கிறா, நானே போயிட்டு பொழுதுக்கு காப்பாற்றிட்டு இருக்க முடியுமா, எனக்கு என்ன இதான் வேலையா, அவனுக்கு 1008 வேலை இருக்குது, எப்போ பார்த்தாலும் பின்னாடி சுற்ற முடியுமா என்னால், மறுபடியும் இனிமேல் ஸ்கூல் விட்டாங்க அப்படின்னா அவள் நீ தான் போய் பிக்கப் பண்ணிக்கிற சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் அம்மாவும் சரி தம்பி அன்றைக்கி நீ தான் காப்பாற்றினியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நான் ஏன் வந்துட்டு இது மாதிரி அலைஞ்சிட்டு தெரியணும், நைட்டில் லேட்டாக விட்டால் வந்து கூப்பிட்டு போக முடியாதா, இனிமேல் பகலில் சீக்கிரம் விட்டாலும் நீ வந்து கூப்பிட்டு போகிற சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நீங்கள் ஐயோ என் அம்மாவே திட்டிட்டு போயிட்டானே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா நாளுமே உங்களோட அம்மா வந்துட்டு ஸ்கூல் முடியதுக்கு முன்னாடி உங்கள் வாசலில் அதான் ஸ்கூல் வாசலில் வந்து நிற்பாங்க. நீங்கள் வெளியே வந்து அம்மா அப்படின்ட்டு ஓடி வரீங்க. உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் அப்படியே வருது. ஏன்னா சின்ன வயசில் அம்மா அந்த மாதிரி எதாவது நிற்பாங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நிற்கவும் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து வீட்டு வரைக்கும் நடந்து வருவீங்க. அப்படியே அம்மா கூட நான் பேசிட்டு வரதுக்கு செம்மையாக ஒரு மாதிரி நல்ல மூமெண்ட்டாக இருக்குது. அந்த டைமில் நீங்கள் ஜெகேவை தான் நினச்சிக்கிறீங்க, அவர் தானே இதெல்லாம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் அண்ணான்னு தோண மாட்டேங்குது, அதுக்கு மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் வர மாதிரி இருக்குது. ஆனால் என்னவோ தெரியல, நீங்களும் அதுக்கப்புறம் டெய்லி வந்துட்டு தேடுறீங்க, ஜெகே ஆளையே காணோம், எங்கே போயிட்டாங்க இவங்க, ரொம்ப நாளாக ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடுறது. அப்போ அவரை பற்றி விசாரிக்கிறதா இருக்குது, ஆனாலும் யாருக்கும் தெரியலை. அப்படி தான் 11th போகிறீங்க, 12th போகிறீங்க, அட்லாஸ்ட் நீங்கள் ஸ்கூலிங்கே முடிச்சிட்டிங்க. இனிமேல் உங்களோட அம்மா நேரமாக வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போகிறது தான் உங்களோட வேலை. அப்போ காலைல போகிறப்போ கொண்டு போய் விட்டுருவாரு, அம்மா வரும்போது கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்படியே நான் குழந்தைய கூப்பிட்டு வர மாதிரி தான் உங்களை பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜெகே வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக 12th ரிசல்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களை எப்படின்னா காலேஜ் சேர்த்தனால, ஸோ உங்களை வந்து சிட்டியில் தான் காலேஜ் சேர்த்துறாங்க. இந்த கிராமத்துக்குள்ளே இருந்து எந்த காலேஜில் படித்தாலும் அவளுக்கு எங்கேயும் வேலையும் கிடைக்க போகிறதில்ல, நல்ல ஒரு இதுவும் இருக்க போகிறதில்ல, இங்கெல்லாம் அறவரை சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 காலேஜ் தான் இருக்கும், அதுவும் செம மட்டமான காலேஜ் ஓகேவா. ஸோ அதனால் அவங்க உங்களை சிட்டியில் சேர்த்துறாங்க. நீங்கள் வந்துட்டு ஹாஸ்டலில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஹாஸ்டல் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறனால அம்மா நான் வேணா ரூம் எடுத்து தங்கிட்டேன், சாரா வேறு இருக்கால, எல்லாருமே நிறையா நல்லா சேஃப்டியாக இருக்கிற இடமா பார்த்து நீங்களே எனக்கு வாடகைக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா ஹாஸ்டலுக்கு ரொம்ப அதிகமாக ஃபீஸ் கேட்குறாங்க. ஸ்கூல் அதை தட் மீன்ஸ் அந்த வீடு எடுத்து தங்கணுன்னா கூட அவ்வளோ காசு கிடையாது, நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி தான். ஸோ உங்களோட அப்பாவும் பார்க்குறாரு, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா சாராவோட அப்பா அம்மாலாம் 2 பேரும் சேர்ந்துட்டு அங்கே கொண்டு போய்ட்டு அந்த சிட்டியில் 2 பேர்த்தையும் காலேஜ் சேர்த்திட்டு ஒரு வீடும் பார்த்து அந்த ஹவுஸ் ஓனர்கிட்டலாம் பேசிட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க. எப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு சமைக்கலாம் தெரியாது, யாராவது சமையல் மட்டும் ஆள் பார்த்து கொடுத்துருங்க, நாங்கள் மாதம் உங்களுக்கு பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா அப்படியே சூப்பராக வந்துட்டு செட்டில் பண்ணி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் டெய்லி காலேஜ் போகிறீங்க வரீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. எப்படின்னா லிட்ரலி நீங்கள் ஜேகேவை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பட் இருந்தாலும் அப்பப்போ தோணும், அவர் எங்கே தான் போயிருப்பார், 2 வருஷம் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ யோசிப்பீங்க. ஆனால் டெய்லி யோசிக்கிறது கம்மியாயிடுச்சு, எப்போயாவது அப்பப்போ மட்டும் யோசிப்பீங்க, அவரை பற்றி நினைப்பீங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்டடி ஒர்க் அது இதுன்னு அதிகமாக போகிறதுனால உங்களுக்கு வீட்டை பற்றி நினைக்கவே டைம் இருக்காது. அவ்வளோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க மேடம் இப்போல்லாம். ஸோ அப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் காலேஜ் போயிட்டீங்க, சாரா வந்துட்டு அந்த அன்றைக்கி லீவ் உடம்பு சரியில்லைன்ட்டு வரலன்ட்டா. ஸோ நீங்கள் காலேஜ் போய்ட்டு வந்துட்டு இருக்கீங்க, திரும்ப அதே மாதிரி பழையபடி ஒரு பிரச்சனை உங்களுக்கு அந்த இடத்துல. என்ன அப்படின்னா ஒரு சில பேர் வந்துட்டு குடிச்சிட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு மறுபடியும் செம்மையாக பயமாக்குது, சிட்டிலேயும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேபேன்னு முடிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பயங்கரமாக அழுக வேறு வருது. கரெக்டாக வந்துட்டு அவங்களும் உங்களுக்கு பிடிச்சி காருக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க, கடத்திட்டு போவாங்களோ. ஸோ அந்த மாதிரி கார்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு எனக்கு செத்த அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பர்சன் வந்துட்டு ஏய் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு, உங்களுக்கு அது ஃபெமிலியரான வாய்ஸ் மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, திரும்பி பார்த்தா ஜேகே தான். என்னவோ தெரியல, அப்படியே பேன் பார்த்துட்டே நின்றுருக்கீங்க. ஏன்னா 2 வருஷம் ஆச்சுல்ல அவரை பார்த்து. ஸோ நீங்கள் அவரை பார்க்கணும் ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனாலும் பார்த்துருக்க முடியாது. ஸோ அப்படியே அவரே பார்த்துட்டு நின்றுருக்கீங்க. அந்த பக்கம் அந்த பொறுக்கி பசங்கள்லாம் ஜேகேவை பார்த்துட்டு செம்மையாக பயப்படுறாங்க. சார் அது பாஸ் அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன பண்ணிருக்கீங்க, இது அவங்களோட வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை பாஸ் சும்மா தெரிஞ்ச பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஏது இவன் உனக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமான்னு சொல்லி அப்படின்னு உங்களை மிரட்டுறாங்க. நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க, நீங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணை மட்டும் அசைக்கிறீங்க. அவள் சொல்லனால எனக்கு தெரியும் அவள் எந்த ஊர் என்ன ஏதுங்கிறது, மறுபடியும் இங்கேருந்து கிளம்புங்க, இல்லாமல் அவனை தோலை உடிச்சிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டுறாரு. ஸோ அந்த பசங்களாம் அப்படி பயந்து ஓடிடுறாங்க கார் எடுத்துகிட்டு. ஸோ நீங்கள் அப்படி நின்றுட்டே இருக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு சிரிச்சிட்டே வராரு. என்ன தாண்டி உன் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் உன்னை இது மாதிரி பிரச்சனையிலே தான் நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே வந்து நின்றுட்டே இருக்கீங்க.
என்ன வாய் பேச மாட்டீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கிட்ட வராரு. ஸோ ஜேகே உங்ககிட்ட வந்து நின்னதுமே சொல்லு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக அவர் கணத்தில் பலான்னு ஒரு அரைஞ்சிட்றீங்க. அவருக்கு ஷாக்கு. இதை எதிர்பார்க்கவே இல்லை பயவில். அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு என்னடி அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ஓடி போய்ட்டு அதாவது பக்கத்தில் நிற்பாரு. அப்படி போய்ட்டு நான் ஹக் பண்ணிக்கிறீங்க. எங்கே போன நீ 2 வருஷமா எங்கெங்கெல்லாம் தேடுறது ஒன்று அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் அவர் வந்துட்டு எது என்ன எதுக்கு தேடின அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்கு தெரியுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. ஐயோ ஒயன் இப்போ என்னடி பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஷையா. ஸோ ஜேகே என்னடி இப்போ தான் அடித்த அதுக்குள்ளே கட்டி பிடிக்கிற என்ன ஒட்டுக்கு மண்டக்குள்ளே அந்த குட்டி முளைக்குள்ளே அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து எங்கே போயிட்டீங்க 2 வருஷமாக நானும் கணக்கணும் தேடினேன் அதனால தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் தேடின சரி எதுக்கு தேடினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து இல்லை எப்பவும் பார்ப்பேன்ல நான் எங்கே போயிட்டீங்கன்னு சொல்லுங்கள் இங்கே என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஊர்லேயே ஒரு பெரிய மாஃபியா ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு. மாஃபியாவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாடி நம்ம ஊர்லலாம் இந்த ரவுடி பசங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு மாஃபியான்னு சொல்லுவாங்க டீசெண்டாக நல்லா இருக்குல்ல. நான் வந்துட்டு இந்த ஊர்லேயே பெரிய மாஃபியா என்னை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க அப்படின்னு அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு. எது பயப்படுவாங்களா அப்போ எல்லோரையும் அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவர் உங்ககிட்ட வந்து அடிக்க மட்டும் மாட்டேன் கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் உங்கள் ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படியே வாய் பொழுந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ அவர் உங்கள் வாய் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் இல்லை ஆமாம் இதுதான் என்னோடய வேலை. ஸோ நீ வந்துட்டு என்னை தேடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ பார்த்துக்கும் எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு ஊரை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ நீங்கள் ஃபோன் நம்பர் அதை கொடுத்துட்டு போ அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு கொடுக்க முடியாதுடி அப்படின்ட்டு போகிறாரு. அட்ரஸாக சொல்லிடா அப்படிங்கிறீங்க. எதே டாவா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. அட்ரஸ் சொல்லுங்க ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சொல்ல முடியாது கிளம்பி அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்க. அவருக்கு அது தெரியலன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. ஆனால் ஒரு இடத்துல போயிட்டு பைபிளில் கரெக்டாக நேக்காக எஸ்கேப் ஆயிடுச்சு. எங்கே போனாங்கன்னே தெரியல. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு மறுபடியும் நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஸோ அப்படியே ரூமுக்கு போனாலும் உங்கள் போயெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாது பொய் தான் சொல்லியிருப்பான் யாரையும் கொல்லலாம் மாட்டான் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கரெக்டாக நியூஸும் வந்துட்டு ஓடுது. ஸோ நியூஸில் வந்துட்டு ஜேகே பேர் அடிப்படுது. என்னென்னு பார்த்தா யாரையும் கொலை பண்ணியிருக்காங்க பெரிய மாஃபியா அப்படிங்கிற மாதிரியான நியூஸில் சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் செம்ம சாக்காய் நிற்கிறீங்க. ஆனாலுமே ஜேகேவை போலீஸால் எதுவுமே பண்ண முடியல. அந்தளவுக்கு பெரிய மாஃபியாவாக இருக்கார். இது நீங்கள் இமேஜின் கூட பண்ணி பார்த்ததில்ல. அதனால் என்ன பண்ணுறது அந்த மானகட்ட மனசு அந்த லவ் கல்ஸ் எல்லாம் வந்துட்டு தாண்டி வர மாட்டேங்குது. இல்லை அவர் என்னவா வேணால் இருந்துட்டு போட்டோம் ஆனால் எனக்கு வந்துட்டு அவர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. ஸோ சார் வந்துட்டு என்னடி இப்படி பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீங்கள் அப்படியே டெய்லி கதையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அவகிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு அவன் பெரிய கொலைகாரண்டி அப்படின்னு சொல்லவும் அதனால் என்ன இந்த சொசைட்டிக்காக என்னை விட்டு கொடுத்து என்னை விட்டுட்டு போகிற நல்ல பர்சன் எனக்கு வேணாம். இந்த சொசைட்டி இந்த வேர்ல்டையே எனக்காக எதிர்த்து நிற்கிற பிள்ளைனா இருந்தாலும் எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன என் பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற அப்படின்னு அவ கேட்குறா. ஆமாம் நீ யோசிச்சு பாரு ஊருக்கே நல்லவனா இருந்து நமக்கு நல்லவனா இல்லாட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னடி பேசுகிற அப்படிங்கிற அட மக்கு இங்கே வாடின்னு சொல்லிட்டு அவளுக்கு இப்படி உட்கார வச்சுட்டு இங்கே பாரு ஒருத்தன் ரொம்பவே நல்லவன்னு சொல்லிட்டு ஊரே அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது அவனை நான் லவ் பண்ணுறேன்னு வையே. அவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான் தெரியுமா? என்னோடய அம்மா அப்பாவும் எனக்கு முக்கியம் என்னோடய ரிலேட்டிவ் முக்கியம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒன்றை பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் 1008 சாக்கு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவான். இப்போ சொல்லு அவன் வந்துட்டு நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ சாரா அப்படியே உங்களே பார்த்துட்டு நிற்கிறா ஒரு மாதிரி. நீங்கள் சரி ஓகே அடுத்து சொல்கிறேன். இப்போது ஒரு கெட்டவனே வச்சுக்கோயேன். இப்போ நம்ம ஜேகே சொல்கிறோம்ல. ஸோ என்னோடய ஜேகே அவர் வந்துட்டு ஊருக்கே கெட்டவனாக இருக்கலாம். அதாவது இந்த ஊரே வந்துட்டு அவரை கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் என்ன இந்த ஊருக்காக விட்டு கொடுக்க மாட்டார். எனக்காக இந்த ஊரையே அழிக்கிறதுனா கூட செய்வார். இப்போ சொல்லு எனக்கு இவன் நல்லவனா இல்லை அவன் நல்லவனா அப்படின்னு கேட்குறீங்க. ஆத்தாடி உனக்கு எவன் வேணா நல்லவனா இருந்துட்டு போட்டோம் என்ன இந்த கேம்ல இருக்காது சரியா. ஏதோ உனக்கு பித்து பிடிச்சி போச்சுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆளை விடுறேன்ட்டு அங்கேருந்து ஓடிட்டா. சொன்னீங்க இவரை மறுபடியும் நான் எப்படி பார்க்கட்டும் எங்கே பார்க்குறது அட்ரஸ் வேறு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. இப்போ அப்படி தான் எதிர்த்து நீங்கள் வந்துட்டு காலேஜ் போய்ட்டு வந்துட்டு இருக்கிறப்போ சாராவும் நீங்களும் வருவீங்க. அந்த இடத்துல ஜேகேவை லைட்டாக பார்த்துடுறீங்க. அவர் உங்களை பார்த்துருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல போயிட்டுருக்காரு நடந்தான். சாரா இது
என்னோட ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வீட்டுக்கு துரத்தி விட்டு நீங்கள் வேக மாட்டிட்டு அப்படியே பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் வந்துட்டு போயிட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்க சத்தமே இல்லாமல் அவர் எங்கே போகிறாரு, அவர் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணுன்ட்டு அப்படியே போகிறீங்க. ஃபைனலி வந்துட்டு அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ அவரோட வீடு தான். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஹாப்பியாக சிரிச்சிட்டே போகிறீங்க. ஸோ அவர் பின்னாடியே தான் போயிட்டுருக்கீங்க. அவருக்கு இன்னும் அது தெரியலை. பெண்ணாண்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு போகிறதுக்குள்ளே ஒரு கதவை சாத்திட்டாரு. அவ்வளோதான். ஐயோ இப்போ இப்படி வீட்டுக்குள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி தேடி பார்க்குறீங்க. அந்த மதில் காம்பவுண்டெல்லாம் இருக்குது. இது எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய கல்லெல்லாம் இருக்குல்ல, பக்கத்தில் இருக்கிற கல் அது இது இழுத்து போட்டு அந்த மதில் மேலே ஏறி அந்த பக்கம் பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு அந்த மதிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ இதுக்குள்ளே குதிச்சா காலில் வலிக்குமே, போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிலையே சுற்றி நடக்கிறீங்க. எங்காவது கொஞ்சம் கேப் கிடைக்குமா குதிச்சிடலாமான்னு. ஆனால் கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. சரி ஓகே குதிச்சிடலாம், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொத்துன்னு குதிச்சு காலில் வந்துட்டு செம்ம பெயின். ஐயோ அப்படின்னு கத்திட்டு அப்படியே ஒரு வழியாக எந்திரிச்சு காலில் தொடச்சிட்டு மறுபடியும் பதுங்கி நடக்கிற மாதிரி மெதுவாக நடந்து போகிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் போனதுக்கப்புறமா கரெக்டாக அந்த வீட்டு டோர் வந்துட்டு, அதாவது கேட்டு தான் பூட்டியிருப்பார், வீட்டு டோரெல்லாம் பூட்டியிருக்க மாட்டார். ஸோ இப்போது வீட்டு அப்படியே அந்த கதவு லைட்டாக திறந்தா இருக்குது. அப்படியே பூனைக்குட்டி மாதிரி தவந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் தவந்து ஒரு வழியாக போயிட்டு எந்திரிச்சு நின்றுட்டீங்க. எங்கே இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, கொலை பண்ணால் இவ்வளோ பெரிய வீடு தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸ்டூபிட் மாதிரி தான் உங்கள் தாட்டெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் லவ்வில் வந்துட்டு ஏது முட்டாள்தனங்கிறதால கிடையாதுல்ல. ஸோ லவ்னாலே முட்டாள்தனம் தான் அப்படிங்கிற மாதிரிட்டு நீங்களே பேசிட்டு சரி ஓகே இப்போ நான் எங்கேருந்து கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பேன் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆனால் டக்குன்னு பின்னாடி இருந்து யாரோ உங்களை இழுக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ஒரு செகண்ட் பயந்துட்டீங்க. ஸோ பயந்துட்டு அப்படியே திரும்புறீங்க. நான் செக் தான். ஸோ டக்குன்னு உங்களை வாலில் போட்டு பின் பண்ணிடுவார். ஸோ நீங்கள் செக் நீங்கள் எப்படி தெரியும் நான் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், பூனைக்குட்டி மாதிரி வர என்ன நடந்து வர தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது அப்படின்னு சொல்லவும், சரி சொல்லு என்ன என் வீட்டில் என்ன இருக்குதுன்னு திருடிட்டு போகிறக்கு வந்தேன் அப்படின்னு கேட்கவும், இது நான் திருடியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் நீ திருடி தான், நீ இங்கேருந்து ஒரு விஷயத்தை திருடிட்ட அப்படிங்கிறாரு. ஐயோ நான் எதுவும் திருடலப்பா, இப்போது தான் வந்தேன். பார்த்தியா நீ உன்னை பார்க்கலான்னு ஆசையாக வந்தா எனக்கு திருட்டு பட்டம் கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாம் நீ திருடிட்ட அப்படிங்கிறாரு. இல்லை அது நான் திருடலை, நான் எதுவுமே எடுக்கலை, நான் இப்போ தான் வந்தேன். சரி வீடு என்னையே அப்படி பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் நம்மக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை திருடுறவங்களை இந்த மாதிரி பிடிச்சி வைக்காமல் அப்படியே போடா சாமின்னு விடுவாங்களா என்ன, அதனால தான் அவனை இப்படி பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஐயோ நான் எதுவுமே திருடவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படிலாம் விட முடியாது, நானும் உன்ட்ட பல தடவை சொன்னேன் என்கிட்ட வராத என் பின்னாடி வராதன்னு. எப்படி எதுக்கு என் பின்னாடி வந்தேன், எதுக்கு என் வீட்டை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நான் எப்படி உன்னை வந்து பார்க்கறதான், வீடும் தெரியாது, ஃபோன் நம்பர் தரமாட்டேன், அதனால தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோன்னு தெரியுமா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க. ஸோ ஸ்கர்ட்டெல்லாம் அப்படி தூக்கி அந்த முட்டி காட்டுறீங்க. பாரு காலை பாரு எப்படி அடிபட்டுருக்குதுன்னு உன்னால் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா லைட்டாக காயம் ஆகிருக்குது. அடி பாவி என்னடி அப்படின்னு கேட்குறாரு. கேட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன், அப்புறம் மதில் மேலே ஏறி குதிச்சா தானே உண்டு அப்படின்னு சொல்லவும் அவருக்கு சிரிப்பும் வருது. ஒரு மாதிரி சிரிச்சிட்டே சரி உட்காருன்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு போய்ட்டு மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து வந்து அவங்களுக்கு அந்த முட்டியில் வந்துட்டு காயம் ஆகிருக்கும்ல, ஸோ அதுக்கெல்லாம் மருந்து போட்டுட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கிறீங்க. எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து, ஏன் எப்படி காணாமல் போயிடுற, உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த வாட்டி இந்த மாதிரி விழுக்க தேவையில்ல, கால் பண்ணால் நீ கதை திறந்து விடுவில்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் நம்பர் கொடுத்துட்றாரு. ஸோ நீங்கள் நம்பர் வாங்கிட்டு அப்படியே மேடம் கையிலே பிடிக்க முடியல. ஐயோ யாழ் நம்பர் எனக்கு எடுத்துச்சு அப்படின்ட்டு வெக்கமாக வேறு வருது. ஸோ ஜேகே உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. ஜேகே நல்லா சமைக்க செய்வியா நீ அப்படின்னு சொல்லவும், ஏதோ சமைக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லப்பா எனக்கு சமைக்கவே தெரியாது, நல்லா வேலை அப்படின்னு சொல்லவும், உனக்கு சமைச்சு போடுறதா வேலையா அப்படின்னு கேட்குறாரு. பொண்டாட்டிக்கு சமைச்சு போடாமல் வேற யாருக்கு சமைச்சு போடுவ நீ அப்படின்னு நீங்கள் கேட்கவும், எது அப்படிங்கிறாரு. ஆமாம் இப்போது லவ்வரு, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தானே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் இன்னும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், அக்செப்ட் பண்ணிக்கலையா, பண்ணிக்காமல் தான் எனக்கு இவ்வளவும் செய்தியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏதோ நம்ம ஊருக்கார பொருளையே தெரிஞ்ச பொண்ணாச்சேன்னு செய்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அவரை கட்டி பிடிச்சி கிஸ் வேறு பண்ணிட்டீங்களா. ஸோ அவருக்கு செம ஷாக்கு. நீ என்ன எப்போச்சாலும் ஏதாவது ஷாக்காக மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, இப்படியெல்லாம் பண்ணாத கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம் நான் திருடிட்டேன் தான், நீ சொன்னது சரிதான், நான் இங்கே திருட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சிரிச்சிட்டே கிளம்புறீங்க. ஸோ அவருக்கும் மேலே லைட்டாக ப்ளஷ் ஆகுது, ஷை ஆகுது. இந்த பக்கம் நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ அப்புறம் என்ன
டெய்லி வந்துட்டு சேட்டிங் தான், அப்புறம் கால் பேசுகிறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மீட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்குது. அட் த சேம் டைம் நியூஸில் டெய்லி அவரோட பேர் வராத நாளே கிடையாது. இன்னும் வர வர என்னோடய க்ரைம் ரேட் அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. ஆனாலும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டீங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருக்கிறான், அவ்வளோதான். ஆனால் அவன் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி டைப்பு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன், ஆனால் நாங்கள் 2 பேர் சேர்ந்துருக்கணும். ஸோ இந்த டைப் நீங்கள் அப்படியே வந்துட்டு நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் டேஸ் போக போக அவங்களோட லவ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா உங்களால் ஜெகே பார்க்காம இருக்கவே முடியறதில்ல. ஸோ நான் இங்கே வந்து இருந்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. இருந்துக்கோ அப்படிங்கிறாரு. நிஜமாவா? நீ ஒத்துக்கு நான் நினச்சி கூட பார்க்கல, போய் சொல்ல அதை நிஜமாக இருந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருந்துக்கடி, என்னாலே உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கிறாரு. அப்பாடி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமே ஓடிட்டீங்க. எங்கடி ஓடுற அப்படிங்கிறாரு. வந்துடுறேன்ட்டு ஓடுறீங்க. ஸோ ஒரு வித்தின் 1 ஹவர்க்குள்ளே வந்துட்டு போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இங்கேயே வந்தாச்சு மேடம், இங்கேயே குடியிருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் வந்துட்டு பால்கனியில் நீங்கள் நின்றுருக்கீங்க, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ ஜெக்கும் பின்னாடியே வந்து நின்றுருக்காரு. 2 பேரும் அது மாதிரி பின்னாடி வந்து ஹக் பண்ண மாதிரி நின்றுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே ஒன்று கேட்கட்டா அப்படின்னு ஜெக்கி கேட்குறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கவும், உனக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்கு? நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொலை பண்ணுறேன், அடிக்கிறேன், ஒரு ரவுடியாக சுற்றிட்டுருக்கேன். நம்ம ஊரில் சொல்கிறத படி பார்த்தா பொறுக்கியான்னு கூட வச்சுக்கோயேன், அப்படி இருக்கேன். ஆனால் நீ எதுக்கு என்ன லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜேகே இந்த மாதிரி கேட்கவும் நீங்கள் வந்துட்டு அப்படியே திரும்பி ஃப்ரண்ட்லேருந்து ஹக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அடுத்து ஷோல்டர் மட்டும் அப்படியே கழுத்தை ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு, இப்போ உனக்கு பதிலாக வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ரொம்ப நாளாக மண்டை ஊற்றிக்கிட்டே இருக்குது, சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிறாரு. அது வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், ஆனால் 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம் ப்ளீஸ். நான் வந்துட்டு ஏன் நீ இப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா அது உன்னோட லைஃப்பை நீ வாழணும், என்னோடய லைஃப்பை நான் வாழணும், ஆனால் 2 பேரும் சேர்ந்தே வாழலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான். அவரோட கேள்விக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தாலுமே, ஆனால் இதுக்கு மேலே அவர் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. ஸோ அவர் நல்லா உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இந்த அளவுக்கு நீ புரிஞ்சுப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நான் நினச்சேன் லைஃப் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு தனியாகவே தான் இருந்துடணும், ஏன்னா நமக்கெல்லாம் யாருக்கு கிடைக்க போகிறாங்க அப்படியெல்லாம் தோணும் சில டைம். ஆனால் நீ தேவதை மாதிரி அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறாரு. சொன்னீங்க, ஆமாம் நான் தேவதை தான், உனக்காக ஊர் விட்டு ஊர் பறந்து வந்திருக்கேன், அதனால் என்னை நல்லா பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் சிரிச்சிட்டே உன்னை நல்லா பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஓகேங்கடியா, இதுக்கப்புறம் என்ன, ஜேகே உங்களை பத்திரமா பார்த்துக்குவாரு, நீங்களும் பத்திரமா இருந்துப்பீங்க, ஓகேவா? ஸோ சேஃப்டியாக இருந்துக்கோங்க. ஓகே டியர். ஸோ நான் இந்த 1 ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? நான் இது வந்துட்டு இதோட இப்போதைக்கு முடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு இதுக்கு இன்னொரு பார்ட் வந்துட்டு போட்டுறேன், ஓகேவா? இது வரைக்கும் ஹாப்பி எண்டிங் தான். ஆனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு மேரேஜில் முடிச்சாதான் வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எனக்கு கொஞ்சம் சீனுக்கு இது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு கண்டிப்பாக இன்னொரு பார்ட் போடுறேன், ஓகேவா? வேறு என்ன? இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஹார்ட்லெஸ் மாஃபியான்னு சொல்லியிருப்பேன். அந்த ஹார்ட்லெஸ் வந்துட்டு வேணாம், விட்டுருங்க. நான் வந்துட்டு டைட்டில் ஜஸ்ட்டு மாஃபியான்னு மட்டும் போட்டுக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரி, எப்படின்னா ஒரு மாஃபியாவோட பர்சனல் லைஃப்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டோரி. அதனால தான் அதிகமாக சண்டை இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராத மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஜேகே 2 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி கொண்டு போனேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி ஓகே, டாடா, பாய்.